Hello students, now we are going to explain about the types of blood circulation. The blood circulate in our body as oxygenated and deoxygenated blood. அதாவது ரத்தமானது நமது உடம்பில் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தையும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தையும் சுற்றோட்டத்தில் கலக்கிறது. இரத்த சுற்றோட்டத்தில் கலக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் என்னென்ன அப்படின்னு கேட்டால் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன் அண்டு கரோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் இருக்குது. சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது த சர்க்குலேஷன் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் blood from the left ventricle of the heart to various organs of the body and return of deoxygenated blood to the right atrium. ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளிருந்து இதயத்தோட லெஃப்ட் வென்ட்ரிக்கிளிருந்து மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய திசுக்களுக்கு வந்துட்டு ரத்தம் கொடுக்கப்பட்டு ஆக்சிஜன் குறைந்த ரத்தமானது திரும்ப இதயத்தோட வலது அட்ரியத்துக்கு வருது. இதுதான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அப்போ இடது வென்ட்ரிக்கிள் ரத்தமானது சுழற்சியில் தொடங்கி வலது அட்ரியத்தில் வந்துட்டு முடியுது. ஸோ இதுதான் வந்துட்டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அயோர்ட்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளட் வெசல்ல இதயத்திலிருந்து உருவாகும். இட் கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி ஆல் த ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. உடம்புல இந்த ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது அயோர்ட்டா தான். இது உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் இரத்தத்தை வழங்குகிறது. இதுதான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன் இதனோட வழித்தடம் பார்த்தீங்கன்னா த பேத் ஆஃப் பல்மனரி சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கிள், இதயத்தோட வலது வென்ட்ரிக்கிளில் தொடங்கி அண்ட் ரீச்சஸ் த லங்ஸ், நேராக நுரையீரலை சென்றடைகிறது. வித் டிஆக்சிஜனேட்டட் பிளட் ரத்தம், அதாவது ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை வலது வென்ட்ரிக்கிளிருந்து பல்மனரி ஆர்டரி மூலமாக நுரையீரலை அடைகிறது. அப்போ அங்கேருந்து நுரையீரலிருந்து பல்மனரி வெயின் வந்து ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்கே வரும், லங்ஸ்லேருந்து நேராக சப்ளை டு த லெஃப்ட் அட்ரியம் ஆஃப் த ஹார்ட், இதயத்தோட இடது அட்ரியத்தை வந்து அடைகிறது. இந்த வகையான வழித்தடத்துக்கு பிறகு பல்மனரி சர்க்குலேஷன். அப்போ வலது வென்ட்ரிக்கிளில் தொடங்கி இடது அட்ரியத்தை நோக்கி முடிகிறதுனால இது வந்துட்டு பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கரோனரி சர்க்குலேஷன், த சப்ளை ஆஃப் பிளட் டு த ஹார்ட் மசில்ஸ். இதய தசைகளுக்கு ரத்தத்தை வழங்கக்கூடிய பிளட் வெசல், இரத்த நாளம், அது வந்துட்டு கரோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு இந்த வகையான சுற்றோட்ட மண்டலத்தை வந்து கரோனரி சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கார்டியாக் மசில்ஸ் ரிசீவ் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி கரோனரி ஆர்டரிஸ். கரோனரி ஆர்டரி மூலமாக இதயத்தில் உள்ள தசைகள் வந்துட்டு ஆக்சிஜன் நிரம்பிய ரத்தத்தை பெறுகிறது. இந்த கரோனரி ஆர்டரி எதுலேருந்து உருவாகுது அப்படின்னு கேட்டால் தட் ஆரிஜினேட் ஃப்ரம் த அயோர்டிக் ஆர்ச். அந்த அயோர்ட்டா அப்படிங்கிற அந்த பிளட்டு லார்ஜஸ்ட் பிளட் வெசல்ல அது இதயத்திலேருந்து உருவாகும். அதிலிருந்து பிரிஞ்சு வர ஒரு பிளட் வெசல்ஸ் தான் இந்த கரோனரி ஆர்ச், அயோர்டிக் ஆர்ச் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி கார்டியாக் மசில்ஸ் ட்ரைன்ஸ் இன்டு த ரைட் ஏட்ரியம் பை தி கரோனரி சைனசஸ். அப்போ இதயத்தோட தசைகள் வந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை அந்த கரோனரி சைனசஸ் பெற்றுக்கொண்டு அந்த இரத்தத்தை வந்துட்டு இதயத்தோட வலது அட்ரியத்துக்கு கொண்டுட்டு வருது. எதை ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை பெறுவது எது அப்படின்னு கேட்டால் கரோனரி சைனசஸ். இதய தசைகளில் இருந்து ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை பெறும் அந்த இரத்த குழாய்க்கு பேர் வந்து கரோனரி சைனசஸ். ஸோ அங்கேருந்து
ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை பெற்றுக்கொண்டு நேராக எங்கே வருது, ரைட் ஏட்ரியத்தில் வந்துட்டு அந்த ரத்தமானது கொடுக்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்துட்டு coronary circulation. Next வந்து when the blood circulated twice through the heart in one complete cycle, it is called a double circulation. அப்போ ஒரு முழு சுழற்சியில் ரத்தமானது இதயத்திலிருந்து 2 தடவை சர்க்குலேட் ஆகிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரட்டை சுற்றோட்ட மண்டலம், டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் டபுள் சர்க்குலேஷன் இந்த ஆக்சிஜனேட் பிளட்டும் டிஆக்சிஜனேட் பிளட்டும் கலக்காது. do not mix with the deoxygenated blood. இது oxygenated blood. However, in some animals பார்த்தீங்கன்னா oxygenated blood and deoxygenated blood ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் and pass through the heart only once. ஸோ இதயத்தின் வழியாக ஒரே ஒரு தடவை தான் அது வந்து கடந்து போகும். இந்த டைப் ஆஃப் சர்க்குலேஷன் வந்து சிங்கிள் சர்க்குலேஷன். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபிஷஸ், ஆம்பிபியன், சர்டன் ரெப்டைல்ஸு இதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் சர்க்குலேஷன். ஸோ 2 மார்க் கொஷனில் டபுள் சர்க்குலேஷன் என்னென்னு கேட்பாங்க, சிங்கிள் சர்க்குலேஷன் என்னென்னு கேட்பாங்க. இதில் கரோனரி சர்க்குலேஷன் என்ன, பல்மனரி சர்க்குலேஷன் என்ன, சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷன் நல்லா தரவு பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதனோட டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ எப்படி வந்துட்டு இதயத்தில் வந்து டபுள் சர்க்குலேஷன் நடக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் பீட். ஒன் கம்ப்ளீட் கண்ட்ராக்ஷன், அதை வந்துட்டு அண்ட் ரிலாக்ஸேஷன் ஆஃப் த அட்ரியம் அண்ட் வென்ட்ரிகல்ஸ் ஆஃப் த ஹார்ட் கன்ஸ்டிட்யூட் தி ஹார்ட் பீட். அப்போ வென்ட்ரிக்கல், ஆரிக்கல், வென்ட்ரிக்கல் இதனோட சுருங்கக்கூடியது அண்டு விரிவடையக்கூடியது, அதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹார்ட் பீட் நார்மலாக வந்துட்டு எவ்வளோ தடவை துடிக்கும் அப்படின்னா 72லேருந்து 75 முறை வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு துடிக்குது. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்துட்டு மோட்டு நோவில் பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் அண்ட் மயோஜெனிக் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் அது எப்படி உருவாகுது அப்படின்னா இட் இஸ் இனிஷியேட்டட் பை நர்வ் இம்பல்ஸ்னால இதய துடிப்பு வந்து உருவாக்கப்படுகிறது ஃப்ரம் த நர்வ் கேங்லியான் சிச்சுவேட்டட் நியர் தி ஹார்ட். ஸோ இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சுகளால் வந்துட்டு இந்த துடிப்பு வந்து உருவாக்கப்படுறதுனால அது வந்து நியூரோஜெனிக் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அனலிட்ஸ், மோஸ்ட் ஆர்த்ரோபோட்ஸ் இதிலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூரோஜெனிக் ஹார்ட் தான் இருக்குது. மயோஜெனிக் ஹார்ட் அப்படிங்கிறது ஹார்ட் பீட் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னா இட் இஸ் இனிஷியேட்டட் பை தி ஸ்பெஷலைஸ்டு குரூப் ஆஃப் மாடிஃபைடு ஹார்ட் மசில் ஃபைபர்ஸ். இதயத்தோட மாறுபாடு அடைந்த இதயத்தசை நார்கள் வந்துட்டு அந்த இதய துடிப்பை வந்து தூண்டுவதால் இது வந்துட்டு மயோஜெனிக் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மொலஸ்கா, வெர்டிபிரேட்ஸ் இதுலலாம் வந்துட்டு மயோஜெனிக் ஹார்ட். அப்போ ஹியூமனோட ஹார்ட் வந்துட்டு மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிஷியேஷன் அண்டு கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். ஹார்ட் பீட் வந்து எப்படி உருவாக்கப்படுகிறது, இது வந்து என்ன டைப் அப்படின்னா மயோஜெனிக் இன் நேச்சர். கண்ட்ராக்ஷன் இஸ் இனிஷியேட்டட் பை ஸ்பெஷலைஸ்டு போர்ஷன் ஆஃப் த ஹார்ட் மசில்ஸ். ஸோ அந்த இதயம் சுருங்குவது வந்துட்டு ஒரு சிறப்பு வாய்ந்த இதய தசையினால் வந்துட்டு தூண்டப்படுகிறது. அதுக்கு பேர் சைனோ அட்ரியல் நோடு அப்படின்னு பேர். சைனோ அட்ரியல் நோடு இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் த வால் ஆஃப் த ரைட் அட்ரியம் நியர் த ஓப்பனிங் ஆஃப் த சுப்பீரியர் வெனக்காவா. சுப்பீரியர் வெனக்காவா எங்கள் வலது அட்ரியத்தில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அந்த ஹோலுக்கு பக்கத்தில் அதனோட சுப்பீரியர் வெனக்கா ஓப்பனிங்க்கு பக்கத்தில் மேல் பகுதியில் அந்த ரைட் அட்ரியத்தில் சைனோ அட்ரியல் நோடு அந்த முடிச்சு மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு ஹார்ட் பீட்டை வந்துட்டு இனிஷியேட் பண்ணுறது. சைனோ அரிக்குலர் நோடு இஸ் ப்ராடர் அட் த டாப். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் மேல் பகுதியில் அகலமாக இருக்கும், அப்புறம் கீழ்ப்பகுதியில் சுருங்கி இருக்கும், சின்னதாக இருக்கும், அது டேப்பரிங்காக இருக்கும். இது வந்து எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் இட் இஸ் மேடப் ஆஃப் தின் ஃபைபர்ஸ்னால உருவாக்கப்பட்டது தான், மெல்லிய நாரிழைகளால் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ சைனோ அட்ரியல் நோடு ஆக்ட் as a பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, சைனோ அட்ரியல் நோட பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேஸ் மேக்கர் சைனோ அட்ரியல் நோடு அப்படின்னு எழுதணும்.
ஸோ பிகாஸ் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் தி இம்பல்ஸ். ஸோ இதுதான் வந்து அந்த துடிப்பை வந்துட்டு தூண்டி விடுறதுனால இது வந்து பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். விச் கேன் ஸ்டிமுலேட் த ஹார்ட் மசில்ஸ் டு கண்ட்ராக்ட். இதய தசைகள் வந்து சுருங்கிறதுக்கு இது வந்து தூண்டி விடுறதுனால இதை வந்து சைனோட்ரியல் நோடை வந்து பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த தூண்டல் எங்கேருந்து ஆரம்பிக்குது? தூண்டல் வந்து சைனோட்ரியல் நோட்லேருந்து ஆரம்பிக்கும். அது அப்படியே அலைகளாக அப்படியே பரவுது. ஸ்ப்ரெட் as a wave of contraction over the right and left atrial wall, pushing the blood through the atrioventricular valves into the ventricle. ஸோ இந்த ரைட் ஆரிக்கலும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலும் சுருங்கிறதுனால இந்த தூண்டல் வந்து அப்படியே பரவுறதுனால ரைட் ஆட்ரியத்துக்கும் லெஃப்ட் ஆட்ரியத்துக்கும் அப்படியே பரவுறதுனால ரத்தமானது அட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வுகள் திறக்கிறதுனால ரத்தமானது வென்ட்ரிக்கல்குள்ளே உந்தி தள்ளப்படுகிறது. ஸோ த வேவ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ஃப்ரம் தி சைனோஆர்ட்ரிகுலர் நோடு வந்து ரீச்சஸ் த அட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. அதுக்கப்புறம் அந்த அலைகள் வந்துட்டு சைனோஆர்ட்ரியல் நோட்லேருந்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு பரவும். அப்போ வந்துட்டு அந்த தூண்டல் வந்து விச் இஸ் ஸ்டிமுலேட் டு எமிட் தி இம்பல்ஸ் ஆஃப் தி கண்ட்ராக்ஷன் ஆஃப் த ஸ்ப்ரெட் ஆஃப் த வென்ட்ரிகுலர் மசில். ஸோ அந்த தூண்டல் வந்து வென்ட்ரிக்கல் மசில்ஸ் வந்து சுருங்க வைக்குது. ஸோ அந்த வென்ட்ரிக்கல் மசில்ஸை தூண்ட வைக்கிறதுக்கு சைனோ ஆர்ட்ரியல் நோடு, அப்புறம் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் நோடுக்கு பரவுது. அதுக்கப்புறம் வென்ட்ரிக்குலோட மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் ஆகணும்னா அட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் அண்ட் த பர்கின்ஜி ஃபைபர் வழியாக அந்த தூண்டலானது அப்படியே வென்ட்ரிக்கலோட தசைகளுக்கு பரவும். ஓகே, ஸோ இதுதான் அதனோட ரூட்டு. ஃபஸ்ட்டு வந்து சைனோ அட்ரியல் நோடு, அப்புறம் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் நோடு, அதுக்கப்புறம் அட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில், அதுக்கப்புறம் பர்கின்ஜி ஃபைபர். இந்த வழியாக தான் அந்த இம்பல்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே ஒவ்வொரு இடமா கடத்தப்படுது, வென்ட்ரிக்கிள்ஸோட தசைகளுக்கு கடத்தப்படுது. ஸோ அதனோட ரூட் இது தான். அது வந்து நல்லா பிளாக் கலரில் அது கொடுத்துருக்காங்க. அந்த ரூட்டை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஸோ என்னென்ன சைனோ அட்ரியல் நோடு, ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் நோடு, அப்புறம் அட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில், அதுக்கப்புறம் பர்கின்ஜி ஃபைபர்ஸ். ஸோ இதுதான் அந்த இம்பல்ஸ் பரவக்கூடிய ரூட். இந்த ரூட்டை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் வந்து முத கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டால் ஹிஸ் அப்படிங்கிறவர் 1893 கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால் வந்து அந்த அட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் வந்துட்டு பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் கால்டு பண்டில் ஆஃப் ஹிஸ். நெக்ஸ்ட் வந்து பல்ஸ். when the heartbeat the blood is forced into the artery. நம்ம இந்த துடிப்பு, நாடி துடிப்பு எப்படி வந்து உருவாகுது அப்படின்னு கேட்டால் ரத்தமானது ஆர்டரிக்குள்ளே உந்தி தள்ளும் போது ஆர்டரி வந்து விரிவடையுது. அப்போ வந்து அந்த ஹார்ட் பீட் வந்துட்டு அதில் ஆர்டரியில் உருவாக்கப்படுது. ஸோ த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ஆர்டரி எவ்ரி டைம் த பிளட் ஃபோர்ஸ்டு இன்டு இட் இஸ். அதனால் இட் இஸ் கால்டு பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு முறையும் ரத்தம் வந்துட்டு ஆர்டரிக்குள்ளே உந்தி தள்ளும்போது ஆர்டரி விரிவடைகிறது தான் அதை வந்துட்டு நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு அந்த ஃபிங்கர் டிப்பில் மணிக்கட்டையில் நம்ம கை வச்சு பார்த்தோம்னா அந்த ஆர்டரி பக்கத்தில் நம்ம கை வச்சு பார்த்தோம்னா அதனோட ரத்தம் வந்துட்டு பாய்ந்து செல்வது, அந்த ரத்த குழாய் விரிவடைகிறது நல்லா தெரியும். அதை தான் வந்துட்டு நம்ம பல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நார்மல் பல்ஸ் ரேட்டு இதய துடிப்பு வீதம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டால் 70லேருந்து 90 பீட்ஸ் இருக்கணும் பெர் மினிட்ஸ்க்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கார்டியக் சைக்கிள்ஸ். கார்டியக் சைக்கிள் பார்த்தீங்கன்னா இதய சுழற்சி. The sequence of events occurring from the beginning to the completion of one heartbeat is called cardiac cycle. இதய சுழற்சி வந்து ஒரு இதய துடிப்பு முழுவதுமாக அது வந்துட்டு ஆரம்பிக்கிறதுலேருந்து அது முடிகிறது வரலும் அதுதான் வந்துட்டு கார்டியாக் சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதிலிருந்து நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தான் கார்டியாக் சுழற்சி. ஸோ டூரிங் கார்டியாக் சைக்கிள் the blood flows through the chambers of the heart in a specific direction. அப்போ இந்த இதய சுழற்சியின் பொழுது ரத்தமானது இதயத்தோட எல்லா அறைகளுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைரெக்ஷனில் ஒரு திசையில்
ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டு வருது. அந்த மாதிரி ஈச் கார்டியாக் சைக்கிள் லாஸ்ட் அபவுட் 0.8 செகண்ட். ஒவ்வொரு இதய சுழற்சியும் 0.8 செகண்ட் நீடிக்கிறது. த ஈவெண்ட்ஸ் டூரிங் அ சிங்கிள் கார்டியாக் சைக்கிள். இப்போ ஒரு இதய சுழற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அட்ரியோல் சிஸ்டோல். அட்ரியம் வந்து சுருங்கிறது தான் வந்து கன்ட்ராக்ஷன் ஆஃப் த ஆரிக்கிள். ஆரிக்கிள் வந்து சுருங்கிறது தான். அது வந்து 0.1 செகண்டுக்குள்ளே சுருங்கிடும். அடுத்தது வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். கன்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல். கன்ட்ராக்ஷன்னா வென்ட்ரிக்கல் வந்து சுருங்குறது. சிஸ்டோல் அப்படின்னாவே கன்ட்ராக்ஷன் தான் அர்த்தம். 0.3 செகண்டில் சுருங்கிடும். அதேமாதிரி வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ் 0.4 செகண்ட். ஸோ இதை வந்துட்டு ஒரு பை சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பை சார்ட்டை நீங்கள் போட்டு பழகிக்கங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கார்டியாக் சைக்கிள். அடுத்து வந்து ஹார்ட் சவுண்டு. எப்படி வந்து இதயத்தில் ஒலி, இதயத்தின் ஒலி, இதய ஒலி எப்படி கேட்குது. ரிதமிக் க்ளோசர் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் த வால்வு காசிங் த சவுண்ட் ஆஃப் த ஹார்ட். அப்போ அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய வால்வுகள் வந்து மூடி திறக்கிறதுனால உருவாகக்கூடிய அந்த ஒலி தான் இதய ஒலி. ஃபஸ்ட்டு சவுண்டு வந்து லப் அப்படிங்கிற சவுண்டு. இது வந்து லாங்கர் நீண்ட நேரம் ஒலிக்கக்கூடியது. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த க்ளோசர் ஆஃப் த ட்ரைகஸ்பிட் அண்ட் பைகஸ்பிட் வால்வு ஆஃப்டர் த பிகினிங் ஆஃப் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிக்கல் சுருங்கும் பொழுது அந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் மூடப்படுகிறது. அந்த மூடுவதனால் ஏற்படக்கூடிய ஒலி தான் இந்த லப் சவுண்டு. ஓகே. அடுத்து வந்து செகண்ட் சவுண்டு வந்து டப். இது வந்து குறுகிய காலமே ஒலிக்கக்கூடிய சவுண்டு ஒலி. அண்ட் இது வந்து இது எதனால் உருவாக்கப்படுது அப்படின்னு கேட்டால் பை த க்ளோசர் ஆஃப் த செமிலூனார் வால்வ் அட் த எண்ட் ஆஃப் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிக்கல் சுருங்கக்கூடிய அந்த கடைசி நிமிடத்தில் இந்த செமிலூனார் வால்வுகள் வந்து மூடுவதனால் ஏற்படக்கூடிய ஒலி தான் இந்த செகண்டு டப் சவுண்டு. டப் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ லப் டப் இது ரெண்டு சவுண்டுமே அந்த வால்வுகள் வந்துட்டு மூடுவதனால் க்ளோஸ் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய சத்தம் தான் இந்த லப் டப் சவுண்டு. ஓகேவா. அவன் ஓப்பனிங் அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பான். நீங்கள் வந்துட்டு க்ளோசனிங் ஆஃப் தி வால்வு அப்படிங்கிறது தான் எழுதணும். அது என்ன டைப் ஆஃப் வால்வு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரைகஸ்பிட் வால்வு, பைகஸ்பிட் வால்வு வந்து க்ளோசனிங் ஆஃப் தி ட்ரைகஸ்பிட் வால்வு அண்ட் பைகஸ்பிட் வால்வு. இது வந்து டப் சவுண்டு, லப் சவுண்டு. அண்ட் செகண்ட் டப் சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசரிங் ஆஃப் தி செமிலூனார் வால்வு. செமிலூனார் வால்வு வந்து க்ளோஸ் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய சவுண்டு தான் டப் சவுண்டு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம். இது வந்துட்டு எப்படி உருவாகுது. பிளட் ஃப்ளோ வந்துட்டு ஃபோர்ஸாக அந்த இரத்த குழாயில் பாய்வதனால ஏற்படக்கூடியது தான். அந்த அந்த ஆர்டரிஸில் பக்க சுவர்கள் வந்து விரிவடையுது. அதுதான் வந்துட்டு பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். பிளட் ப்ரெஷர் இஸ் ஹை இன் த ஆர்டரிஸ், கிராஜுவலி ட்ராப் இன் த ஆர்ட்ரியோல்ஸ். ஆர்டரிஸில் ரத்த அழுத்தம் அதிகமாகும். ஆர்ட்ரியோல்ஸ் அதுக்கப்புறம் ஆர்டரி பிரிஞ்சால் அந்த வால்வுக்கு பேர் ஆர்ட்ரியோல்ஸ் அப்படின்னு பேர். அந்த ஆர்ட்ரியோல்ஸ் அண்ட் கேப்லரிஸ்லாம் ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். இன்னும் வந்துட்டு வெரி லோ என்ன வெயின்ஸில் இன்னும் மிக குறைவாக ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆர்டரி. அதை விட கம்மியாக எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆர்ட்ரியோல்ஸ். அதை விட இன்னும் கம்மியாக எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் வெயின்ஸில் இருக்கும். அதனால் இந்த பிளட் ப்ரெஷர் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர். ரெண்டு வகையான டேர்ம்ஸில் அது யூஸ் பண்ணுறாங்க. உயர் ரத்த அழுத்தம், குறைய ரத்த அழுத்தம். அதுதான் வந்து சிஸ்டோலிக் அப்படின்னா சுருங்கிறதுனால ஏற்படக்கூடிய அழுத்தம், டயஸ்டோலிக்னா விரிவடைகிறதுனால ஏற்படக்கூடிய அழுத்தம். சரி, சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது டூரிங் த வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். வென்ட்ரிகுலர் சுருங்குவதனாலையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கண்ட்ராக்ட்ஸ், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து சுருங்குவதனால அண்டு இது லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சுருங்குவதனால பிளட் வந்து ஃபோர்ஸாக அயோர்ட்டால் பாயுது. ஓகேவா. அதனால் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆகும். ரெய்ஸ் டு பீக்கு. அதை தான் வந்துட்டு இதனால் ரத்த அழுத்தம் அதிகமாகுது. இதுதான் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷரு. டூரிங் டயஸ்டோல் அப்போ வென்ட்ரிக்கல்ஸ் ரிலாக்ஸ் ஆகிடும். அது எதனால் அப்படின்னா ப்ரெஷர் ஃபால்ஸ் டு த லோயஸ்ட் வேல்யூ. வென்ட்ரிக்கல் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுனால ரத்த அழுத்தம் குறைஞ்சிரும். இதை வந்து டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அப்போ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான அடல்ட் மனிதன் அப்படின்னா நார்மல் ரெஸ்டிங் கண்டிஷனில் ஓய்வான நிலையில் அதோட சிஸ்டோலிக் டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 120 HGலேருந்து 80 HG இருக்கணும். ஓகே, சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 120 ஆகும், டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 80 HGலையும் இருக்கணும். இதுதான் வந்து ஓய்வான நிலையில் ஒரு ஆரோக்கியமான மனிதனோட ரத்த அழுத்தம் இருக்கணும். அடுத்து வந்து பிளட் ப்ரெஷர் வேரிஸ் டூரிங் கண்டிஷன், வெவ்வேறு நிலைகளில் மாறும் ரத்த அழுத்தம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், இப்போ கவலையாக இருக்கும்போது ஆன்சைட்டி, எமோஷன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு ஸ்லீப், இந்த மாதிரி சமயங்களில் ரத்த அழுத்தம் மாறுபடும். இதே வந்து தொடர்ந்து ப்ரொலாங்டு ஆர் கான்ஸ்டன்ட் எலிவேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர், தொடர்ந்து ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தமாகவே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்டிஷன் வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து பிளட் ப்ரெஷர் குறைஞ்சதுனால அது வந்து ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அது லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெத்தஸ்கோப். ஸ்டெத்தஸ்கோப் வந்து எதுக்கு அப்படின்னா டு டிடெக்ட் த ஹார்ட் பீட். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆர்கன் ஆஃப் த ஹியூமன் பாடி, உடம்புல இருக்கக்கூடிய மனிதனில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை வந்துட்டு கண்டறிகிறதுக்கு, அந்த உறுப்புகள் உருவாக்கக்கூடிய ஒலிகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பு. அதேமாதிரி ஹார்ட் சவுண்ட் இஸ் ஹெட் பை பிளேசிங் தி ஸ்டெத்தஸ்கோப் ஆன் தி செஸ்ட். ஸோ செஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு கேட்டோம்னா ஹார்ட் பீட் கேட்கும். இது வந்துட்டு நோயை கண்டறிவதற்கான ஒரு கருவி. அப்போ உடலில் எங்கெங்கெல்லாம் நோய்கள் ஏதாவது இருக்குதா, ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறத, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான அந்த நோய்களுக்கு உண்டான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்டெத்தஸ்கோப் பயன்படுது. இப்போ 2 மாடர்ன் எலக்ட்ரானிக் ஸ்டெத்தஸ்கோப்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் ஹை ப்ரிசைன்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிக்மோ மேனோமீட்டர். இது வந்து ஒரு கிளினிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், மருத்துவத்தில் பயன்படக்கூடிய ஒரு மருத்துவ உபகரணம் ஸ்பிக்மோ மேனோமீட்டர். இதனோட வேலை என்ன, பயன்பாடு என்ன, டு மெஷர் த பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தத்தை வந்துட்டு அளக்கிறதுக்கு இது பயன்படுது. when a person is relaxed in a resting condition. ஸோ ஓய்வான நிலையில் இருக்கும்போது ரத்த அழுத்தத்தை அளவிடக்கூடிய ஒரு கருவி தான் இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர். the pressure of the branchial artery is measured. அந்த ஆர்டரியோட அந்த அழுத்தத்தை வந்து இதை அளவிடுறதுக்கு இது பயன்படுது. இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டிமேட் த ஸ்டேட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த ஹார்ட். ஸோ ரத்த சுற்றோட்ட மண்டலம் எப்படி இருக்குது, இதயம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு இது பயன்படுது. அது இல்லாமல் இட் ஹெல்ப்ஸ் டு டயக்னோஸ் த கண்டிஷன் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர். ஸோ ரத்த அழுத்தம் வந்து குறைஞ்சிருக்கா, அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர் பயன்படுது. ரெண்டு வகை இருக்குது இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டரில். ஒன்று வந்து மோனோமெட்ரிக்கு அண்டு மாடர்ன் டிஜிட்டல் டைப்னு 2 கருவிகள் வந்து இந்த ரத்த அழுத்தத்தை அளவிடுறதுக்கு பயன்படுது. ஸோ மோனோமெட்ரிக்கும் டிஜிட்டல் பிளட் ப்ரெஷர் அப்பரேட்டஸும் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுங்க டயக்ராமை. ஸோ வில் see the next video.